உலகின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த செய்தியானது பல்வேறு உண்மைகளை உங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவலுக்கு பிறகு உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. ஏற்கனவே ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக கடந்த ஆண்டுகளில் 2000 முதுகலை ஆசிரியர்கள், 6000 பட்டதாரி ஆசிரியர்கள், 2000 இடைநிலை ஆசிரியர்கள் என பணியமர்த்தப்பட்டார்கள். 18,000, 15,000, 12,000 ரூபாய் ஊதியம் இது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் இந்த ஆண்டு மே மாதம் வரை 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெற்றுள்ளார்கள். கடந்த ஆட்சியில் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக நியமிக்கப்பட்ட 10,000 ஆசிரியர்களின் இந்த ஆண்டும் பணியில் தொடர அனுமதிக்கப்படுவாரா அல்லது புதியதாக மீண்டும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாரா என்பது தெரியவில்லை. ஸோ தற்காலிக ஆசிரியர் தொடருமா இல்லை டிஆர்பி தேர்வு வழியாக நியமிக்கப்படுவாங்க தெரியவில்லை என்ற தகவல் வருது. புதியதாக உருவாகியுள்ள காலி பணியிடங்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக ஆசிரியர்கள் நியமிக்கலாமா அல்லது அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்காக காத்திருப்பதா என்று தலைமை ஆசிரியர்களுக்கு தெரியவில்லை. புதிதாகனா என்னது? 3000 பணியிடங்கள். ஏற்கனவே 2000 பிஜி, 6000 பிடி, 2000 எஸ்ஜிடி, அது ஒரு 10,000. அதன் பிறகு 3000 வேக்கன்சி இப்போ மே ரிட்டைர்மெண்ட் காமிக்கிறோம். அப்போ 13,000 வேக்கன்சி. இதனால் ஆசிரியர்களுக்கு பாட வேலைகளை ஒதுக்க முடியாமல் தலைமை ஆசிரியர்கள் அவதிப்பட்டார்கள். ஏன்னா ஆல்ரெடி பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு எந்தெந்த கிளாஸ் கொடுக்குறது, அப்போ காலியாக இருக்கிற கிளாஸஸ் டெம்பரரி ஸ்டாஃப் கொடுக்குறதா இல்லை டீச்சர்ஸ் போடுவாங்களா எனக்கு டவுட்டாக இருக்குது. அதை பேர் மென்ஷன் பண்ணல இல்லைங்களா. அப்போ இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் உள்ள உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 4 பங்கு ஆசிரியர்கள் தற்காலிக பணியாளர்களாக உள்ளார்கள். இதுதான் சொன்னது. இந்த செய்தியில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிய வரும். 4 பங்கு தற்காலிக ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. தற்போது மேலும் காலி பணியிடங்கள் அதிகரித்து உள்ளன. இதனால் பாட வேலைகளை ஒதுக்க முடியாத நிலையில் உள்ளது. பள்ளி திறக்கும் போதே இந்த பணிகளை முடித்திருந்தால் மாணவர்கள் பாதிக்கப்படுவதை தவிர்த்திருக்கலாம். அரசு காலியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த செய்தி முடியுது. இது மே 29ஆம் செய்தி. மே 29ஆம் தேதி சென்னை நாளிதழில் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் 231 பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம், 11 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடம் காலியாக இருக்குது. இவங்களும் பிடி நிர்வாகம் கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல ஆசிரியர்கள் நியமிக்கணும்னு கேட்குறாங்க. இது எல்லாம் தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை நோக்கி போகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணியிடம் சார், இந்த 2000 பிஜி, 6000 பிடி, 2000 எஸ்ஜிடி, இப்போ புதுசாக வந்துக்கிற 3000 வேக்கன்சி, ஒட்டுமொத்தமாக 13,000 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கு வழிவகுக்குது. தற்போதைக்கு தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணுவாங்க. தாவேகா அரசின் பட்ஜெட்டுக்கு பிறகு எஸ்ஜிடி நியமன தேர்வுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கலாம், பிடி டிஆர்பி நியமன தேர்வுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கலாம், பிஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கலாம், இந்த மாதிரி ஆசிரியர்களின் ஊதிய விகிதங்கள், ஆசிரியர்களோட ஊதிய விவரங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கலான்னு ஒதுக்கீடு செய்த பிறகு தேர்வாணையம் வழியாக கண்டிப்பாக தேர்வுகள் நடைபெறும். தற்போதைக்கு தற்காலிக நியமனம் வந்தாலும் தேர்வுகள் வரும். தேர்வுகள் வழியாக அந்த இடங்கள் நிரப்பப்படும். அதனால் இதை நம்ம எதிர்மறையாக எடுக்கிறத விட நேர்மறையாக எடுத்துக்கலாம். தற்காலிக நியமனத்தை தொடர்ந்து தேர்வுகள் வரும். தேர்வுகளில் ஆசிரியர்கள் நேரடி நியமனம் மேற்கொள்ளப்படும். மேலும் தகவல் வேணும்னா உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது ஆயுஷ் அவன் யாதும் முறை அவரும் கேளு.